பாருங்கள், பன் தோசை நல்லா ரெடி ஆயிடுச்சு. செமையாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம எந்த சட்னி கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட மாவு இல்லைன்னெல்லாம் கவலைப்படாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. கிறிஸ்தவ நண்பர்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா பன் தோசை. ஏன்னா மாவு இல்லை வீட்டில், அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். சரி, ஓகே, ரவை இருக்குது, வெங்காயம், பச்சை மிளகா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எப்பவும் இருக்கும், தயிர் இருக்குது, இதை வச்சு பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க நாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பன் தோசைக்கு நான் ஒரு 1/4 கிலோ வெள்ளை ரவை எடுத்துருக்கேங்க. வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதே ஒரு பவுலில், சேம் பவுலில் நான் தயிர் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இது கூட வந்துட்டு அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சரி, அதே மிக்ஸி ஜாரவே அலசிட்டு அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரைச்சிட்டு வந்த ரவைக்கு விட நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு ஈனோ பவுட்ரு போடுறேன். நீங்கள் வந்துட்டு ஆப்ப சோடா இல்லை உங்களுக்கு என்னென்ன விருப்பப்படுறீங்களோ, ஆப்ப சோடா இல்லை பேக்கிங் சோடா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஈனோ பவுட்ரு போடுறேன். ஏன்னா ஈனோ வந்துட்டு உடம்புக்கும் நல்லது, கெடுதலெல்லாம் கிடையாது. இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம தாளிக்க போடுறோம் இல்லைங்களா, அந்த தாளிக்கிற வரையில் ஒரு 10 நிமிஷம் நான் இதை வந்துட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு சைடில் வைக்க போகிறேன். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு போட்டுட்டு இது ரெடி ஆகிடும். இந்த தாளிப்பு போடுறதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். அது கூட நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடுறேன். உளுந்தம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வணங்கிடுச்சு. இது கூட வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலை, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு 2 பச்சை மிளகா, மீடியம் சைஸ் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுக்கலாங்க. இது கூட போட்டு வணக்கிக்கலாம். இது கூட நீங்கள் வந்துட்டு கடலைப்பருப்பு கூட நீங்கள் கேஷ்யூ நட் கூட போடலாம், முந்திரி பருப்பு கூட நீங்கள் போடலாம். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போடலாம். நான் முந்திரி பருப்பு போடலை. இது கூட நான் வந்துட்டு ஒரு கேரட்டு, ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன். கேரட்டு, அது கூட வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது வணங்கினதுக்கப்புறம் போடலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வணங்கினா போதுங்க. இது கூட நான் வந்துட்டு அந்த துருவி வச்ச கேரட்டை போட போகிறேன். கேரட்டு ஆப்ஷனல் தான், நான் வந்துட்டு போடலான்ட்டு தான் போடுறேன். நான் நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை கேரட்டு. வெறும் வெங்காயம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதை மட்டும் போட்டு நீங்கள் பண்ணலாம். இந்தளவு வணங்கினது போதுங்க. இது கூட நான் கொத்தமல்லி தலையும் போட்டுருவேன். இதை உடனே சூடாக நம்ம மாவுக்குள்ளே கலக்க வேணாம். மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம், இது ஆறினதுக்கப்புறம், வெங்காயம் ஆறினதுக்கப்புறம் அது கூட கலந்தால் போதும். அரைச்சி வச்ச ரவை 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம தாளித்த வெங்காயம் கலவையும் கூட ஆறிடுச்சு. அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரியெல்லாம் துருவி இது கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கூட குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ளே போகும். அவங்களுக்கு தோசையெல்லாம் பிடிக்கும் இல்லையா, குழந்தைங்களுக்கு விதவிதமாக இந்த மாதிரி தோசை பண்ணி கொடுக்கலாம். இது கேரட்டுக்கு பதில் நம்ம வந்துட்டு பீட்ரூட் கூட போடலாம், இல்லை கியூக்கம்பர், நம்மக்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை துருவி இது கூட போடலாம். நம்ம இப்போ ரெடியாக இருக்குங்க. இதை நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம். பன் தோசை ஊற்றிடலாம். ஒரு இரும்பு கடை வச்சுருக்கேன் நான் பன் தோசை ஊற்றுறதுக்காக. அது சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுறேன். நான் எண்ணெய் ஒட்டாமல் வரும் இல்லைங்களா.
மூடி போட்டு வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் மூடி வைக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம் தேவையான அளவு. பாருங்கள், செமையாக இருக்குது, கலரும் நல்லா இருக்குது. நம்ம பன் தோசை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட நான் வந்துட்டு ஆனியன் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு எந்த சட்னி உங்களுக்கு விருப்பமோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாருடைய ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் எல்லாரும் கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.